ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு வந்து நம்ம ஒரு ஸ்டீரியோடைப் பிரேக் பண்ண போகிறோம் அபவுட் abundance. abundance சொன்னா நம்ம மைண்டுக்கு வர்றது வந்து abundance இன் வெல்த், செல்வ செழிப்பு. ஸோ அது வெல்த் மட்டுமே வந்து abundance கிடையாது. அந்த வெல்த்தை வந்து நீங்கள் ஃபுல்லாக வந்து அதை அதை அனுபவிக்கிறது, என்ஜாய் பண்ணுறதுக்கு வந்து யூ ஷுட் ஹாவ் அ சவுண்ட் ஹெல்த். உங்களுக்கு ஹெல்த் இருக்கணும், உங்களுக்கு குட் குட் பீப்புள் அரவுண்ட் யூ இருக்கணும், குட் ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்கணும், அண்ட் யூ ஷுட் ஹாவ் அ பீஸ் ஆஃப் மைண்ட். அண்ட் உண்மையிலே வந்து ஒரு ஒரு ஜஸ்ட் லவ் த மணி, அந்த மணிங்கிறது மட்டுமே வந்து இட் இஸ் நாட் வெல்த் ஆர் abundance. abundanceங்கிறது இட் ஷுட் பி இன் எவ்ரி திங். லைக் அதாவது வந்து அளவுக்கு அதிகமாக, அதாவது உங்கள் தேவைக்கு அதிகமாக இருக்கிறது தான் நம்ம abundanceன்னு சொல்லுவோம். ஸோ தேவைக்கு அதிகமாக வந்து அது உங்ககிட்ட லைக் ஃபிசிக்கலாக அது உங்ககிட்ட இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. இஃப் யூ டேக் abundance இன் வெல்த், உங்ககிட்ட வந்து மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் மணி இருக்கணுங்கிறது அவசியம் கிடையாது. வாட் இஸ் ரியல் abundance அப்படின்னா, உங்களுக்கு ஒரு தேவைன்னு வரும்போது அது அது பணம்ட்டு இல்லை. இட் இட் மே பி எனி திங். ஒரு பணமாக இருக்கலாம், ஒரு உதவியாக இருக்கலாம், இல்லை யூ யூ வாண்ட் சம்மோன் டு டாக் டு, இல்லை உங்களோட கரியரில் இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு திங்ஸ் லைக் நீங்கள் ஒரு இடத்துக்கு போகணுன்னு நினைக்கலாம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு உங்களோட ஆசைகள் எல்லாமே வந்து சீக்கிரமே நிறைவேறுது. ஆர் நீங்கள் நினச்சது எல்லாமே வந்து ரொம்ப சீக்கிரமாக நடக்குது, இல்லை எப்படியோ நீங்கள் நினச்சது எல்லாமே வந்து நடக்குது அப்படிங்கிறது தான் வந்து உண்மையான abundance. ஸோ உங்களுக்கு ஒன்று தேவை அப்படிங்கும்போது அது somehow it will come to you, it will happen to you. ஸோ அதுதான் abundance. ஸோ எப்படி how can you be abundant, how can you attract abundance அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு திங் வந்து என்னென்னா, யூ ஷுட் ஹாவ் என்ன சொல்கிறது, ஒரு ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கணும், ஒரு கண்டென்ட்மெண்ட் இருக்கணும். ஸோ நீங்கள் யூ மேபி எனி ஒன், நீங்கள் வந்து என்ன ஒரு ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ்லேயோ இல்லை ஒரு ஒரு எந்த ஒரு இதில் இருந்தால் கூட, there will always be someone someone out there who don't have what you have. கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு நீங்கள் எவ்வளோ ஒரு ஒரு ஃபினான்ஷியலி ஒரு லோ ஸ்டேட்டஸில் இருந்தாலுமே உங்களை விட கீழே இருக்கிறவங்க யாராவது கண்டிப்பாக இருப்பாங்க. ஸோ we should always be grateful for what we have. ஸோ நம்ம வந்து எப்போவுமே வந்து எனக்கு எனக்கு இது இல்லை அது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த மாதிரி ஒரு 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 ஸ்கேர்சிட்டி மைண்ட் செட்லேயே நம்ம இருக்கக்கூடாது. நம்மக்கிட்ட எனக்கு இவ்வளோ இருக்குது, ஸோ ஐ எம் ஹாப்பி. அண்டு எனக்கு இந்த ஒரு தேவை இருக்குது, இது நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் இருக்கணுமே தவிர, எனக்கு எதுவுமே இல்லை, எனக்கு சுற்றி இருக்கிறவங்க யாருமே சரியில்லை, அந்த மாதிரி எப்போவுமே ஒரு 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 இல்லைங்கிற ஒரு மைண்ட் செட்டில் வந்து இருக்கக்கூடாது. ஸோ இஃப் யூ வாண்ட் டு ட்ரூலி அட்ராக்ட் abundance, யூ ஷுட் ஹாவ் அன் abundant மைண்ட் செட். உங்களோட மைண்ட் செட்லேயே வந்து எனக்கு எல்லாமே இருக்குது, தேவையான உண்மையிலே அதுதான். லைக் உங்களுக்கு உங்களோட லைஃப், உங்களோட சிச்சுவேஷன், உங்களோட லைஃப் பர்பஸை அச்சீவ் பண்ணுறதுக்கு என்ன தேவையோ அது எல்லாமே உங்ககிட்ட ஆல்ரெடி இருக்குது. அண்ட் இஃப் யூ ரியலி வாண்ட் சம்திங் அண்ட் யூ டென்ட் கெட் இட், அப்போ வந்து இட் இஸ் லைக் யூ ரியலி டோன்ட் வாண்ட் இட். அதுதான் வந்து உண்மை. ஆக்சுவலாக உங்களோட ஒரு லைஃப் கோலுக்கு, லைஃப் பாத்துக்கு அது உண்மையிலே தேவைப்படலை அப்படின்னு தான் அர்த்தம். அண்ட் ஆர் நீங்கள் கேட்குற விஷயங்கள் வந்து யூ டோன்ட் ரியலி மீன் இட். லைக் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள், நான் பார்த்தவங்க நிறைய பேர் வந்து தே டோன்ட் நோ வாட் தே ரியலி வாண்ட். அதுதான் வந்து ஒரு பெரிய பிரச்சனை. நம்ம வந்து எப்போவுமே வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் வி ஆர் கம்பேரிங் வித் அதர்ஸ். லைக் அவங்க எப்படி இருக்காங்க, ஸோ அவங்கள மாதிரியே வந்து நம்ம இருக்கணும், அவங்கக்கிட்ட இருக்கிறது நம்மக்கிட்ட இருக்கணும்னு இந்த கம்பேரிசன்லேயே போயிடுது. பிகாஸ் ஒருத்தரோட லைஃப்பும் இன்னொருத்தரோட லைஃப்பும் வந்து சேம் கிடையாது. டிஃப்ரெண்ட் லைஃப் சிச்சுவேஷன், டிஃப்ரெண்ட் லைஃப் கோல்ஸ் தான். ஸோ அண்ட் அவங்கக்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையுமே நீங்கள் காப்பி பண்ணி வாங்கிட்டால் அதில் ஒரு ட்ரூ ஹாப்பினஸ் வந்து இருக்காது. ஸோ ஃபஸ்ட் யூ ஷுட் நோ வாட் யூ ரியலி வாண்ட். அது வந்து மற்றவங்கக்கிட்ட இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நினைக்கக்கூடாது. உண்மையிலே உங்களுக்கு என்ன தேவை, உண்மையிலே அது தேவை அப்படின்னா, இஃப் யூ ரியலி
If you really want that, that will definitely come to you. if you are in abundant மைண்ட்செட்டில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா. அண்ட் இன்னொரு விஷயம் வந்து என்னென்னா, நீங்கள் வந்து எப்போவுமே ஒரு கொடுக்குற தன்மையில் இருக்கணும். லைக் ஒரு ஒரு ஜென்ரஸ் மைண்ட் செட்டில் இருக்கணும் டு அட்ராக்ட் abundance. பிகாஸ் யார் வந்து சுற்றி இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுறாங்க, இல்லை இஃப் இஃப் சம் இப்போ உங்ககிட்ட ஏதாவது ஒன்று வந்துச்சு அப்படின்னா, அது உங்களை மட்டும் இல்லாமல் உங்கள் சுற்றி இருக்கிறவங்களுக்கு உங்களால் முடிஞ்சதை நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்க அப்படின்னா, யூ டெஃபினெட்லி the universe will give a lot of things to you. பிகாஸ் உங்ககிட்ட வந்தால் லைக் இஃப் யூ வில் ஹெல்ப் த பீப்புள் who are in need. அண்ட் இது நான் நிறைய தடவை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு ஏதாவது வேணும் அப்படின்ட்டு சம்டைம்ஸ் நினைக்கும்போது நடக்கிறத விட, இஃப் ஐ திங்க் லைக் என்னை சுற்றி இருக்கிறவங்க யாருக்காவது வந்து இஃப் என்கிட்ட வந்து அவங்க ஏதாவது சொல்லும்போது, அவங்களுக்காக நான் ஏதாவது வேணும்னு நினைக்கும்போது வந்து இட் இட் வில் ஹேப்பன் ஸோ ஸோ குவிக், ஸோ ஃபாஸ்ட். அதை நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து ஸோ நீங்கள் வந்து இஃப் நீங்கள் சுற்றி இருக்கிறவங்கள வந்து நீங்கள் அவங்கக்கிட்ட உங்களோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது, அவங்க வந்து சப்போஸ் இஃப் தே ஆர் abundantly blessed அப்படின்னா, அதை பார்த்து நீங்கள் யூ ஷுட் நாட் ஃபீல் ஜெலஸ். யூ ஷுட் genuinely ஃபீல் ஹாப்பி ஃபார் them. ஸோ இது நான் சொல்கிறதெல்லாம் வந்து இட் இஸ் நாட் லைக் இப்படி பண்ணால் வந்து வி கேன் அட்ராக்ட் abundanceன்னு வந்து ஒரு கான்ஷியஸாக நினச்சிட்டு பண்ணுறதில்ல. இட் ஷுட் கம் ஃப்ரம் வித்தின். நீங்கள் உண்மையிலே வந்து யூ ஷுட் ஃபீல் லைக் யூ ஷுட் நெவர் ஃபீல் ஜெலஸ் அபவுட் த பீப்புள் அரவுண்ட் யூ ஆர் எனி ஒன், எஸ்பெஷலி பீப்புள் அரவுண்ட் யூ. பிகாஸ் அவங்க வந்து உங்களோட லைக் தே மே பி யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலி ஆர் க்ளோஸ் ஒன்ஸ். ஸோ அவங்க ஹாப்பியாக இருந்தால் யூ ஷுட் ஃபீல் ஹாப்பி ஃபார் தம். அதை வந்து அதை பார்த்து நீங்கள் பொறாமைப்பட்டீங்க அப்படின்னா, இட்ஸ் லைக் யூ ஆர் பிளாக்கிங் த பாத் ஆஃப் த abundance. ஸோ வந்து நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, நீங்கள் எப்பவுமே கொடுக்குற தன்மையில் இருக்கணும். யூ ஷுட் நெவர் வரி அபவுட் சம்திங் கோயிங் அவே ஃப்ரம் யூ. ஸோ நான் மற்றவங்களுக்கு கொடுத்தா வந்து என்கிட்ட வந்து என்னோட வெல்த் வந்து கம்மி ஆகிடும் அந்த மாதிரி ஒரு தாட் வந்து வரவே கூடாது. ஸோ ஐ ஹவ் நெவர் காட் த தாட். எனக்கு வந்து ஏதாவது எனக்கு வாங்கும்போது லைக் ஐ வில் திங்க் a lot of times. பட் இஃப் சம்படி ஹூ இஸ் க்ளோஸ் டு மீ ஏதாவது வந்து எனக்கு வேணும்னு கேட்கும்போது, ஆர் இஃப் ஐ ரியலி திங்க் தட் தே நீட் சம்திங், ஸோ அதுக்கு வந்து ஐ வில் நெவர் உண்மையிலே அது தேவைன்னு தெரியும்போது வந்து ஐ நாட் திங்க் ஹாவ் அ செகண்ட் தாட் அட் ஆல். ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம மற்றவங்களுக்கு வந்து நம்ம பண்ணுறதுக்கு அது வந்து இட்ஸ் நாட் ஒன்லி அபவுட் மனி, ஜென்ரலி அபவுட் எனிதிங், எனி ஹெல்ப் ஆர் எனிதிங் வந்து நம்ம வந்து யோசிக்கக்கூடாது. ஸோ இதெல்லாம் சேர்ந்து இருந்தால் மட்டும்தான் வந்து வி கேன் பி abundant. அண்ட் நான் சொன்ன மாதிரி abundanceங்கிறது இட்ஸ் நாட் லைக் யூ ஹேவ் எவ்ரிதிங். when you really need something, it will come to you automatically. நீங்கள் பெருசாக ஒரு எஃபர்ட் எதுவுமே வந்து போடுற மாதிரியே இருக்காது. பட் இஃப் யூ ரியலி நோ வாட் யூ வாண்ட் அண்ட் பார்க்குறதெல்லாம் வந்து வேணும் அப்படின்னு நினச்சா வந்து இட்ஸ் நாட் கோனா ஹேப்பன். தட் ஷுட் ரியலி அது வந்து உண்மையான ஒரு தேவையாக இருக்கணும். அப்படிங்கும்போது அது கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் எல்லா குவாலிட்டிஸும் நீங்கள் வந்து எக்ஸிபிட் பண்ணிங்கன்னா. தேங்க்யூ.